திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 213. கூடல் காண்டம். வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம். பகுதி 15. 11 திருமுறைகளில் திருவிடைமருதூர் போற்றப்பட்ட செய்தியினை சிந்தித்தோம். இனி 12ஆம் திருமுறையாகிய ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் புராணம், எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் ஆகிய புராணங்களில் மூவர் பெருமக்கள் திருவிடைமருதூரை சென்று தரிசித்து திருப்பதிகங்கள் பாடிய திரு வரலாற்றை நம் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர்கள் அருளியிருக்கின்றார்கள். அந்த வகையில் எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் புராணத்திலே அப்பர் பெருமான் திருவிடைமருதூர் பெருமானை போற்றி பணிந்த வரலாறு 192வது திருப்பாடலிலே அருளப்பட்டிருக்கின்றது. பெருமைமிகு திருவாவடுதுறையை பணிந்து போற்றிய அப்பர் சுவாமிகள் திருவிடைமருதூருக்கு எழுந்தருளுகின்றார். எரிபுனல் பொன்மணி சிதறும் திரைநீர் பொன்னி இடைமருதை சென்று எய்தி அன்பினோடும் மறிவிரவு கரத்தாரை வணங்கி வைகி வன் தமிழ் பாமாலை பல மகிழச் சாத்தி பொரியரவம் புனைந்தாரை திரு நாகேச்சுரத்து போற்றி அருந்தமிழ் மாலை புனைந்து போந்து செறிவிரை நன்மலர்ச்சோலை பழையாறு எய்தி திருச்சத்தி முற்றத்தை சென்று சேர்ந்தார் என்பது அந்த திருப்பாடல். திருக்காவிரியானது தன்னுடைய எரியும் நீரினால் பொன்னையும் மணிகளையும் சிதறும் அலைகளை உடையதாக இருக்க, அந்த திருக்காவிரியின் கரையில் இருக்கின்ற திருவிடைமருதூரை சென்று சேர்ந்து வணங்குகின்ற அப்பர் சுவாமிகள் மானை பொருந்திய கையினை திருக்கரத்தினை உடைய சிவபெருமானை அன்பு கூற வணங்கி அங்கே எழுந்தருளி தங்கியிருந்து வழப்பமுடைய தமிழ் பாமாலை பலவற்றையும் மகிழச் சாத்தி அருளுகின்றார். அன்பினோடு வணங்கி என்று அன்பினோடு சென்று எய்தி என்றும், மேலும் அத்தலத்திலே பல நாள் தங்கி என்றும், தாம் மகிழ்வுறவும் இறைவர் மகிழவும் இந்த உலகம் இத்திருப்பதிகங்களை போற்றி உய்ந்து மகிழவும் தமிழ் பாமாலைகள் பல இறைவனாருக்கு சாத்தினார் நம் அப்பர் பெருமான் என்று ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர்கள் அருளுகின்றார்கள். அப்படி அப்பர் சுவாமிகள் திருவிடைமருதூருக்கு அருளிய திருப்பதிகங்கள் 5 திருப்பதிகங்கள். முதலாவது திருப்பதிகம் 4ஆம் திருமுறை 35வது திருப்பதிகம் திருநேரிசை திருப்பதிகம். காடுடை சுடலை நீற்றர் கையில் வெண்தலையர் தையல் பாடுடை பூதம் சூழ பரமனார் மருத வைப்பில் தோடுடை கைதையோடு சூழ்கிடங்கு அதனைச் சூழ்ந்த வேடுடை கமலவேலி இடைமருது இடம் கொண்டாரே என்று முதல் திருப்பாடலை கொண்டு அமைகின்ற திருப்பதிகம். இடம் கொண்டாரே, இடைமருது இடம் கொண்டாரே என்று திருப்பாடல்கள் தோறும் மகுடம் வைத்து ஓதி அருளிய திருப்பதிகம். அது இத்தலத்திலே இறைவர் தேற்றமாக பிரகாசமாக மகாலிங்கம் என்ற பொது நாமமே தம்முடைய சிறப்பு நாமமாக தாங்கி விரும்பி வீற்றிருந்து அருள் செய்யும் சிறப்பினை குறிக்கும் விதமாக இடைமருது இடம் கொண்டாரே என்று ஒவ்வொரு திருப்பாடலிலும் நம் அப்பர் பெருமான் அமைத்து பாடி அருளியிருக்கின்றார். இனி அப்பர் சுவாமிகள் அருளிய 2வது திருப்பதிகம் 5ஆம் திருமுறை 14ஆம் திருப்பதிகம் திருக்குறுந்தொகை திருப்பதிகம். பாசமொன்றிலராய் பல பத்தர்கள் வாச நாண்மலர் கொண்டு அடி வைகளும் ஈசன் எம்பெருமான் இடைமருதினில் பூச நாம் புகுதும் புனலாடவே என்றும் இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவித்துயர் நீத்திடும் எம்மையாளும் இடைமருதன் கழல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே என்றும் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடைமருதனே என்றும் அற்புத திருப்பாடல்களை கொண்ட திருப்பதிகம் இத்திருக்குறுந்தொகை திருப்பதிகம். இடைமருதினில் பூசப் புனலாட புகுவோம், இடைமருதர் மிக இனியவர், அவரை என் உள்ளம் உள்கி உருகும், அவரை தொழுவார் வினைகள் போகும் என்றெல்லாம் பதிக குறிப்பாக அமைந்த திருப்பதிகம். இனி எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் அருளிய 3வது திருப்பதிகம், அதுவும் திருக்குறுந்தொகை திருப்பதிகம். 5ஆம் திருமுறை 15ஆம் திருப்பதிகம்.
பறையின் ஓசையும் பாடலின் ஓசையும் மறையின் ஓசையும் வைகும் மயலெல்லாம் இறைவன் எங்கள் பிரான் இடைமருதினில் உறையும் ஈசனை உள்கும் என் உள்ளமே என்று ஆரம்பித்து அற்புத திருப்பாடல்களை கொண்ட திருப்பதிகம். இதிலே மங்கை காணக் கொடார் மணமாலையை கங்கை காணக் கொடார் முடி கண்ணியை நங்கை மீர் இடைமருதர் இந்நங்கைக்கே எங்கு வாங்கி கொடுத்தார் இதழியே என்று அகச்சுவை அமைந்த அற்புதமான 6வது திருப்பாடல் அமைந்திருக்கின்ற திருப்பதிகம் இது. இடைமருதில் ஈசனை என் உள்ளம் மூழ்கும், அவரை சொல்லவே வினைகள் போய் அகலும் என்று பதிக குறிப்பாக வருகின்ற இந்த திருப்பதிகத்தில் அவரை கண்டு என் மகள் மையல் ஆயினள் என்று கூறும் தாயின் கூற்றாக அமைகின்ற திருப்பாடலும் அமைகின்ற திருப்பதிகம் இது. எனவே இத்திருப்பதிகத்திலே 4, 5, 6வது பாட்டுக்கள் தலைவியின் காதல் மிக்க நிலையை கண்ட அவளுடைய தாய் கூற்றாக அகப்பொருள் துறையில் அமைந்த திருப்பாடல்கள். அதிலே அந்த 6வது பாட்டின் சுவை கண்டு கழிக்கத்தக்கது. இனி எம்பெருமான் அப்பர் சுவாமிகள் அருளிய 4வது திருப்பதிகம் 6ஆம் திருமுறையில் திருத்தாண்டக திருப்பதிகமாக 16வது திருப்பதிகமாக அமைந்திருக்கின்றது. சூலப்படையர் தாமே போலும் சுடர்த்திங்கள் கண்ணி உடையார் போலும் மாலை மகிழ்ந்தொருபால் வைத்தார் போலும் மந்திரமும் தந்திரமும் ஆனார் போலும் வேலை கடன் நஞ்சம் உண்டார் போலும் மேல் வினைகள் தீர்க்கும் விகிர்தர் போலும் ஏலக்கமிழ் குழலாள் பாகர் போலும் இடைமருது மேவிய ஈசனாரே என்று முதல் பாடல் திருப்பாடல் தொடங்கி அமைகின்ற திருத்தாண்டக திருப்பதிகம். இடைமருதூர் மேவிய ஈசனார் சூலப்படை உடையவர், திங்கள் கண்ணி உடையவர் முதலிய தன்மைகள் உடையவர், அவர் அடியார் மேல் வினைகள் தீர்க்கும் விகிர்தர் என்றெல்லாம் அப்பர் பெருமான் அருளுகின்ற திருப்பதிகம். இனி அப்பர் சுவாமிகள் அருளிய 5வது திருப்பதிகம் திருவிடைமருதூருக்கு. அது 6ஆம் திருமுறை 17வது திருப்பதிகம். 6 சடைக்கு அணிவர் அங்கை தீயர் அழகர் படையுடையர் அம்பற்றோள் மேல் நீரு தட வந்து இடபமேறி நித்தம் பலிகொள்வர் மொய்த்த பூதம் கூறும் குணமுடையர் கோவணத்தர் கோடால வேடத்தர் கொள்கை சொல்லின் ஈரும் நடுவும் முதலுமாவார் இடைமருது மேவி இடம் கொண்டாரே என்று முதல் திருப்பாடல் தொடங்கி ஒவ்வொரு திருப்பாடலிலும் இடைமருது மேவி இடம் கொண்டாரே என்ற மகுடம் அமைக்கப்பட்ட திருத்தாண்டக திருப்பதிகம் இது. இடைமருதூரில் பொருந்தி விரும்பி வீற்றிருக்கும் இறைவர் 6 சடைக்கு அணிவர், என்னுள் நீங்கார், எமையாழ்பவர், பிழையெல்லாம் நீக்கியாழ்வார், தொண்டர் இச்சை மிக அறிவார், ஏத்துவார் பால் இருந்தார், இவை முதலிய பண்புகள் உடையவர் என்று அருளுகின்ற திருப்பதிகம் இது. இவ்வாறு எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவிடைமருதூர் பெருமானை தரிசித்து பாடிய திருப்பதிகங்கள், அதன் திரு வரலாற்றை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் இவ்வாறு நமக்கு காட்டி அருளுகின்றார். அதே போன்று எம்பிரான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் திருவிடைமருதூரை தரிசித்த அந்த திருவரலாற்றை திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் திருப்புராணத்திலே 412 மற்றும் 413வது திருப்பாடல்களில் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். மானாகம் அருச்சித்த மலர் கமல தாழ்வணங்கி நானாளும் பரவுவார் பிணி தீர்க்கும் நலம் போற்றி பானாரும் அணிவாயர் பரமர் திருவிடைமருதில் பூனாரும் புனல் பொன்னி தடங்கரை போய் புகுகின்றார். ஓங்கு திருப்பதிகம் ஓடே கலன் என்று எடுத்தருளி தாங்கரிய பெரும் மகிழ்ச்சி தலை சிறக்கும் தகைமையினால் ஈங்கு எனை ஆளுடைய பிரான் இடைமருது ஈதோ என்று பாங்குடைய இன்னிசையால் பாடி எழுந்து அருளினார் என்று 412 மற்றும் 413வது திருப்பாடல்களில் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தில் ஆளுடைய பிள்ளையார் திருவிடைமருதூரை வணங்கிய திரு வரலாற்றை அருளுகின்றார் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான். திரு நாகேஸ்வரத்தை பணிந்து வணங்கி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவிடைமருதூருக்கு எழுந்தருளுகின்றார். எனவே மானாகம் அருச்சித்த, மானாகம் என்கின்றது ஆதிசேஷன் என்கின்ற நாகம். அது 8 பெரிய நாகங்களுள் முதன்மையானது. அந்த ஆதிசேஷன் எம்பெருமானை சிவபரம்பொருளை ஒரே சிவராத்திரியில் 4 ஜாமங்களிலும் முறையே திருவலஞ்சுழி, திரு நாகேஸ்வரம், திருப்பாம்பரம், திருநாகை காரோணம் என்ற 4 ஸ்தலங்களில் பூஜித்தது. அப்படி ஆதிசேஷன் அர்ச்சித்த திரு நாகேஸ்வரத்தில் தாமரை போன்ற எம்பெருமானின் திருவடிகளை வணங்கி
தினமும் துதிப்பவர்களினுடைய பிணிகளை தீர்க்கின்ற நன்மையினை துதித்து எழுந்தருளியிருக்கின்ற திரு நாகேஸ்வர பெருமானை வணங்கி ஞானப்பால் அமுதின் மனம் வீசுகின்ற அழகிய திருவாயினை உடைய ஆளுடைய பிள்ளையார் மலர்களின் மனம் வீசுகின்ற நீரினை உடைய காவிரியின் பெரிய கரைவழியே சென்று பரமசிவனாரது திருவிடைமருதூரில் புகுகின்றார். அப்படி திருவிடைமருதூர் திருத்தலத்திற்கு சென்று சேரும் முன்னே அத்தலத்திற்கு வெளியே இருந்து அத்தலத்தை பாடியருளிய திருப்பதிகம் ஓடே கலன் என்று ஆரம்பிக்கின்ற திருப்பதிகம் அதிலே இடைமருது ஈதோ என்று மகுடமாக அமைத்து பாடி அருளுகின்ற திருப்பதிகம். அத்திருப்பதிகம் பாடப்பட்ட வரலாற்றை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். ஓங்கும் திருப்பதிகத்தினை ஓடே கலன் என்று தொடங்கி அருளி தாங்குதற்கு அருமையாகிய பெரும் மகிழ்ச்சி மேலும் மேலும் மிகுகின்ற தன்மையினாலே இங்கு என்னை ஆளுடைய இறைவர் எழுந்தருளியிருக்கும் திருவிடைமருது இதுதானோ என்ற கருத்தோடு நல்ல பான்மை உடைய இனிய இசை பொருந்த பாடி அப்பதியின் உள்ளே திருவிடைமருதூர் திருத்தலத்திற்கு உள்ளே எழுந்தருளுகின்றார் ஆளுடைய பிள்ளையார். பதியின் வெளியே நின்று அத்திருத்தலத்தை பாடி துதித்து பின்னர் அத்திருத்தலத்திற்கு உள்ளே புகுவதற்கு காரணம் கூறியபடி அது பெரும் மகிழ்ச்சி உள்ளே நிறைந்து நிறைந்து அந்த பெரும் மகிழ்ச்சி தாங்குவதற்கு அருமையாக மீதூர்ந்தபடியினால் திருத்தலத்திற்கு உள்ளே எழுந்தருளும் முன்பேயே வெளியே இருந்தே பதியில் புகும்போதே பாடி அருளுகின்றார் திருப்பதிகத்தை. இங்கு என்னை ஆளுடைய பிரான் இடைமருது ஈதோ என்ற பதிக கருத்தை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். சொல்லும் பொருளும் இசையும் உள்ளுரையுமாகிய எல்லா வகையினாலும் பாங்கு பெற்ற திருப்பதிகம். அது இன்னிசை திருப்பதிகம், தக்கராக பண் இசை கொண்டு அமைந்த திருப்பதிகம். அப்படிப்பட்ட திருப்பதிகத்தை பாடியருளுகின்றார் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் ஆளுடைய பிள்ளையார். அத்திருப்பதிகம் முதல் திருமுறை 32வது திருப்பதிகம் தக்கராக பண்ணிலே அமைந்தது. ஓடே கலன் உண்பதும் ஊரிடு பிச்சை காடே இடமாவது கல்லால் நிழல் கீழ் வாடாமுலை மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா உரைகின்ற இடைமருது ஈதோ என்று ஆரம்பித்து பரமன் இடம் கொண்டிருந்தான் தன் இடைமருது ஈதோ பொங்காவரு காவிரி கோலக்கரை மேல் எம் கோன் உரைகின்ற இடைமருது ஈதோ வெந்தபொடி பூசிய வேத முதல்வன் எந்தை உரைகின்ற இடைமருது ஈதோ பூசம் புகுந்தாடி பொலிந்து அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது ஈதோ அன்பில் பிரியாதவளோடும் உடனாய் இன்புற்று இருந்தான் தன் இடைமருது ஈதோ ஆர்க்கும் திரை காவிரி கோலக்கரை மேல் ஏற்க இருந்தான் தன் இடைமருது ஈதோ ஆவா அரக்கன் தனை ஆற்றல் அளித்த ஏவார் சிலையான் தன் இடைமருது ஈதோ பொற்றோழியும் தானும் பொலிந்து அழகாக எற்றே உரைகின்ற இடைமருது ஈதோ வெறியாவரு காவிரி கோலக்கரை மேல் எரியார் மழுவாளன் இடைமருது ஈதோ என்றெல்லாம் இடைமருது ஈதோ என்று மகுடம் அமைத்து பாடியருளுகின்ற திருப்பதிகம். இத்திருப்பதிகத்தோடு சேர்த்து எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் திருவிடைமருதூருக்கு 6 திருப்பதிகங்களை அருளியிருக்கின்றார். அதில் 2வது திருப்பதிகம் முதல் திருமுறை 95வது திருப்பதிகம் திருவிருக்குக்குறள் திருப்பதிகமாக குறிஞ்சி பண்ணில் அமைந்தது. தோடோர் காதினன் பாடு மறையினன் காடு பேணி நின்றாடு மருதனே என்று அமைகின்ற திருப்பதிகம் திருவிடை மருதூரை அடைய வினை தீரும் என்கின்ற பதிக குறிப்பை உடைய திருப்பதிகம். திருவிடை மருதூருக்கு திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய 3வது திருப்பதிகம் வியாழக்குறிஞ்சி பண்ணில் அமைந்த முதல் திருமுறை 110வது திருப்பதிகம். மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவுமானான் அருந்தவ முனிவர் தொழ ஆள் நிழல் கீழ் இருந்தவன் வளநகர் இடைமருதே என்று ஆரம்பித்து அமைகின்ற திருப்பதிகம் இறைவரது இடம் திருவிடைமருதூரே என்ற கருத்து அமைந்த திருப்பதிகம். இனி திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் திருவிடைமருதூருக்கு அருளிய 4வது திருப்பதிகம் திருவிராகம் திருப்பதிகம் வியாழக்குறிஞ்சியில் அமைந்த முதல் திருமுறை 121வது திருப்பதிகம். நடைமறு திரிபுரம் எரியுண நகை செய்த படைமறு தழலெழ மழுவல பகவன் புடைமரு திளமுகில் வளமமர் பொதுளிய இடைமருதடைய நம் இடர்கடல் எளிதே என்று ஆரம்பித்து பகவனாரது இடம் இடைமருது, அதனை அடைய நம் இடர் கெடுதல் எளிது, குணம் அணுகும் என்ற கருத்து அமைந்த பதிகம் இது. இனி திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் திருவிடைமருதூருக்கு அருளிய 5வது திருப்பதிகம் திருவிராகம் திருப்பதிகம்.
வியாழக்குறிஞ்சி பண்ணில் அமைந்தது. முதல் திருமுறை 122வது திருப்பதிகம். விரிதரு புலியுரி விரவிய அறையினர் திரிதரும் எயிலவை புனைகணையினில் எய்த எரிதரு சடையினர் இடைமருது அடைவுணல் புரிதரு மன்னவர் புகழ் மிக உளதே என்று ஆரம்பித்து இறைவரது இடைமருதினை நினைப்பவர் புகழ் மிக உள்ளது என்ற பதிக குறிப்பு அமைந்த திருப்பதிகம். இனி எம்பிரான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிய திருவிடைமருதூருக்கு அமைந்த 6வது திருப்பதிகம். திருவிராகம் திருப்பதிகம் காந்தார பண்ணில் அமைந்தது. 2ஆம் திருமுறை 56வது திருப்பதிகம். பொங்குநூல் மார்பினீர் பூதப்படையீர் பூங்கங்கை தங்கு செஞ்சடையினீர் சாமவேதம் ஓதினீர் எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த இடைமருதில் மங்குல் தோய் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே என்று ஆரம்பித்து திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிய திருப்பதிகம். அது இறைவனாரான ஸ்ரீ மகாலிங்க பெருமான் திருச்சந்நிதியிலே திரு முன்பு நின்று, இறைவரே, தேவரீர் இப்பெரும் திருக்கோயிலினையே உமக்கு சிறந்த விருப்பமுடைய கோயிலாக மகிழ்ந்து கொண்டு எழுந்தருளி இருக்கின்றீரே என்று வியந்து பாடியருளிய திருப்பதிகம். இவ்வாறு பதிகம் பாடிய திரு ஞானசம்பந்த பெருமான் அடியவர்கள் எதிர்கொள்ள எழுந்தருளி அங்கு அணைந்து முடிவில் பரம்பொருளானார் முதல் கோயில் முன் இறைஞ்சி படியில் வலம் கொண்டு திருமுன்பு எய்தி பார்மீது நெடிது பணிந்து எழுந்த பின்பு நிறை கண்ணீர் நிறந்து எளிய பரவுரு செந்தமிழ் பதிகம் பாடி அமர்ந்து அப்பதியில் விரவுவார் திருப்பதிகம் பல பாடி வெண்மதியோடு அரவு சடைக்கு அணிந்தவர்த்தம் தாழ் போற்றி ஆர்வத்தால் உறவு திருத்தொண்டருள் பணிந்தேத்தி உரையுநாள் மருங்குள்ளனர் பதிகள் பல பணிந்து மானதிக் கரை போய் குரங்காடு துறை அணிந்து குழகனார் குறைகர்கள் பெரும் காதலால் பணிந்து பேணிய இன்னிசை பெருக அருங்கலை நூல் திருப்பதிகம் அருள் செய்து பரவினார் என்று திருவிடைமருதூர் திருத்தலத்திற்கு எழுந்தருளும் முன்பு திருப்பதிகம் பாடி பின்னர் திருவிடைமருதூர் திருத்தலத்திற்கு எழுந்தருளி இறைவனை தரிசித்து பல பதிகங்கள் பாடிய திருவரலாற்றை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டியருளுகின்றார். அடியவர்களெல்லாம் எதிர்கொள்ள திருவிடைமருதூருக்கு எழுந்தருளி அந்த திருப்பதியின் உள்ளே அணைந்து முடிவில்லாத பரம்பொருளாய் உள்ள இறைவனாரது பெரும் கோயிலை முன்னே வணங்கி நிலத்தின் மீது வலம் சூழ்ந்து வந்து இறைவனார் திருமுன்பு சேர்ந்து நிலமுற வீழ்ந்து பலமுறையும் பணிந்து எழுந்து அன்பு நிறைதலினால் பொழியும் கண்ணீர் இடையறாது வழிய திருப்பதிகங்கள் பல பாடியருளினார் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார். இறைவரை பரவுகின்ற செந்தமிழ் பதிகத்தினை பாடி விருப்பத்தோடு அப்பதியில் தங்கி எழுந்தருளும் பிள்ளையார் மேலும் பல திருப்பதிகங்களையும் பாடியருளி வெண்பிறையினுடன் பாம்பினையும் சடையில் அணிந்த பெருமானது திருவடிகளை போற்றி வலிமை பெற்ற திருத்தொண்டர்களுடனே இறைவரை பணிந்து போற்றி அன்பு மிகுதியினால் அங்கு தங்கி எழுந்தருளியிருக்கின்ற காலத்திலே அருகே இருக்கின்ற திருத்தலங்களுக்கும் சென்று பணிந்து வணங்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார் என்று திருவிடைமருதூரிலிருந்து இனி மற்றைய தலங்களுக்கு எழுத்தருளிய வரலாற்றை தொடர்கின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான் சுவாமிகள். இப்படி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவிடைமருதூருக்கு எழுந்தருளி கண்ட தரிசனத்தை நமக்கு காட்டியருளுகின்றார் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான். இனி சமயாச்சாரியார் பெருமக்கள் மூவரிலே இனி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிடைமருதூரை தரிசித்த திருவரலாற்றை ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் 64 மற்றும் 65வது திருப்பாடலில் விளக்கி அருளுகின்றார். எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருவாவடுதுறையினை தரிசித்து திருவிடைமருதூருக்கு எழுந்தருளுகின்றார். சாத்தி அங்கு வைகுநாள் தயங்கும் அன்பருடன் கூட பேர்த்தும் இறைஞ்சி அருள் பெற்று பெண்ணோர் பாகத்து அண்ணலார் தீர்த்த பொன்னி தென்கரை மேல் திகழும் பதிகள் பல பணிந்து மூர்த்தியார்தம் இடைமருதை அடைந்தார் முனைப்பாடி தலைவர் என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். தமிழ் சொல் மாலைகளை திருவாவடுதுறையிலே இறைவனார் மேல் சாற்றியருளி அங்கு எழுந்தருளி இருக்கும் நாளிலே விளங்கும் அன்பர்களோடு கூட மீண்டும் திருவாவடுதுறை பெருமானை வணங்கி அருள்விடை பெற்று சென்று உமையம்மையாரை ஒரு பாகத்தில் உடைய இறைவரது தீர்த்தமாகிய காவிரியின் தென்கரையின் மேலே விளங்கும் பதிகள் பலவற்றையும் பணிந்து போய் இறைவரது திருவிடைமருதூரில் சென்று முனைப்பாடி நாட்டு தலைவராகிய நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிடைமருதூரை அடைந்து அருளினார். மூர்த்தியார் என்று பெருந்தலைவர் என்று குறிப்புப்பட மகாலிங்கம் என்ற இடைமருது ஈசர் திருநாமத்தை
இங்கே தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்து காட்டுகின்றார். 65வது திருப்பாடலில் மண்ணும் மருதின் அமர்ந்தவரை வணங்கி மதுரச் சொன்மலர்கள் பன்னி புனைந்து பணிந்து ஏத்தி பரவி போந்து தொண்டருடன் அந்நற்பதியில் இருந்து அகழ்வாரானார் திரு நாகேச்சரத்தை முன்னி புக்கு வலம் கொண்டு முதல்வர் திருத்தாள் வணங்கினார் என்பது அடுத்த திருப்பாடல். நிலை பெற்ற மருதின் இடமாக விரும்பி எழுந்தருளிய மருதீச பெருமானை வணங்கி இனிய தமிழ் சொல்லால் ஆகிய மலர்களை மாலையாக புனைந்து வணங்கி துதிக்கின்றார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமான் அருளிய திருப்பதிகம் 7ஆம் திருமுறை 60வது திருப்பதிகம் தக்கேசி பண்ணில் அமைந்தது. கழுதை குங்குமம் தான் சுமந்து எய்த்தால் கைப்பர் பாழ்புக மற்றது போல பழுது நான் உழன்று உள் தடுமாறி படு சுழித்தலை பட்டனன் எந்தாய் அழுது நீ இருந்து என் செய்தி மனனே அங்கனா அரணே என மாட்டா எழுதையேனுக்கோர் உய்வகையருளாய் இடைமருது உரை எந்தை பிரானே என்று ஆரம்பித்து இடைமருது உரை எந்தை பிரானே என்பதை மகுடமாக வைத்து அருளிய திருப்பதிகம் இது. இவ்வாறு திருப்பதிகம் அருளி திருத்தொண்டர்களோடு சேர்ந்து அந்த நல்ல பதியிலிருந்து எம்பெருமானிடம் திருவருள் விடை பெற்று கொண்டு திரு நாகேஸ்வரத்தை நினைந்து சென்று அங்கே எழுந்தருளுகின்றார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவ்வாறு தேவார மூவர் முதலிகளான எம்பிரான் திரு ஞானசம்பந்த பெருமான், எம்பிரான் திரு நாவுக்கரசு பெருமான், எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியோர் திருவிடை மருதூரை தரிசித்து பதிகங்கள் பல பாடியருளிய திருவரலாற்றை ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டி அருளுகின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.